ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, தந்தையின் நினைவில் இருப்பதும் பிறருக்கு நினைவை கொடுப்பதும் மூல சேவையாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவருக்கு நன்மை செய்ய முடியும். கேள்வி: எந்த ஒரு சிறிய பழக்கம் மிகப்பெரிய தவறு செய்ய வைக்கிறது? அதிலிருந்து தப்பிக்க வழி என்ன? பதில்: ஒருவேளை எதையும் மறைக்கும் அல்லது திருடும் பழக்கம் யாரிடமாவது இருந்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இன்று சில்லறை திருடன், நாளை லட்சத்தை திருடுவான் என்று சொல்லப்படுகிறது. பசி எடுத்தால் ஆசைக்கு வசமாகி அனுமதியின்றி மறைமுகமாக தின்பது, திருடுவது போன்றவை மிக மோசமான பழக்கங்கள். இந்த பழக்கங்களில் இருந்து தப்பிக்க பிரம்மா பாபாவிற்கு சமமாக ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்படி எந்த பழக்கம் இருந்தாலும் அதை பற்றி உண்மையை தந்தையிடம் சொல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாம் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஈசன் நிராகாரர். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்து இருப்பதும் உங்களுக்கு தெரியும். இதில் அறிவியலின் பெருமைக்கோ அல்லது அட்யோகம் போன்றவற்றிற்கோ எந்த விஷயமும் இல்லை. இது புத்தியின் வேலை. இதில் சரீரத்துக்கு எந்த வேலையும் இல்லை. அட்யோகத்தில் சரீரத்துக்கு வேலை இருக்கிறது. இங்கே குழந்தை என்று உணர்ந்து தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது இனிமையான குழந்தைகளே, உங்கள் எல்லா பாவங்களும் அழிந்து போகும் என்று சொல்கிறார். அடுத்து சக்கரத்தை சுற்றுங்கள். பிறருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுங்கள். இவர் என்ன சேவை செய்கிறார் என தந்தை அமர்ந்து ஒவ்வொருவராக பார்க்கிறார். ஸ்தூல சேவை செய்கிறாரா, சூட்சும சேவை செய்கிறாரா, அல்லது மூல சேவை செய்கிறாரா என ஒவ்வொருவரையும் தந்தை பார்க்கிறார். இவர் எல்லோருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறாரா? இதுதான் முக்கிய விஷயம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறாரா? என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை சொல்வதை பிறருக்கு புரிய வைக்கிறாரா? எதுவரை இந்த சேவையில் இருக்கிறார்? யார் எல்லோரையும் விட அதிக சேவை செய்கிறார் என தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரா? நான் ஏன் இவரை விட அதிகமாக சேவை செய்யக்கூடாது? என்னால் இவரை விட அதிகமாக நினைவு யாத்திரையில் ஓட முடியுமா என பார்க்கிறாரா என ஒவ்வொருவரையும் பாபா பார்க்கிறார். நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீர்கள்? ஒருவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவருக்கு நன்மை செய்கிறீர்களா? நேரத்தை வீணாக்குவது இல்லை தானே என பாபா ஒவ்வொருவரிடமும் சமாச்சாரத்தை கேட்கிறார். இதுதான் முக்கிய விஷயம். இந்த நேரம் எல்லோரும் அனாதைகளாக இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையை யாரும் அறியவில்லை. தந்தையிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி கிடைக்கிறது. முக்தி தாம், ஜீவன் முக்தி தாம். இரண்டும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இப்போது நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். பிறகு சொர்க்கத்துக்கு வந்து ஜீவன் முக்தியின் அரசபாக்கியத்தை பெறுவோம். மற்றபடி இப்போது இருக்கும் மற்ற தர்மங்களை சேர்ந்த எண்ணற்ற ஆத்மாக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் மட்டுமே பாரதத்தில் இருப்போம். புத்தியில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். இங்கே நீங்கள் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் உங்கள் உணவு பானங்கள் எல்லாம் சுத்தமாக பவித்திரமாக இருக்க வேண்டும். நாம் எதிர்காலத்தில் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக 16 கலைகள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த புகழ் சரீரதாரி ஆத்மாக்களுக்கு இருக்கிறது. வெறும் ஆத்மாவிற்கு புகழே கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் தனித்தனியாக இருக்கிறது. அதை இங்கே வந்து நடிக்கிறது. நாம் இவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. குழந்தைகளே, பவித்திரமாக மாறுங்கள் என்பது தந்தையின் கட்டளை.
எப்படி பவித்திரமாக இருப்பது என்று கேட்பார்கள். ஏனென்றால் மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. புத்தி எங்கேயாவது சென்று விடுகிறது. அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்று குழந்தைகளின் புத்தி வேலை செய்கிறது. வேறு யாருடைய புத்தியும் வேலை செய்வது இல்லை. அப்பா, டீச்சர், குருவும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். மிக உயர்ந்தவர் பகவான் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த தந்தையும் டீச்சராகவும் ஞானக்கடலாகவும் இருக்கிறார். ஆத்மாக்கள் நம்மை கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். சத்தியுகத்தில் மிக குறைவான தேவி தேவர்கள் இருப்பார்கள். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. விநாசத்துக்கு பிறகு குறைந்த எண்ணிக்கையில் நாம் மட்டுமே இருப்போம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. மற்ற இத்தனை தர்மங்களும் கண்டங்களும் இருக்காது. நாமே உலகின் எஜமானர்களாக இருப்போம். நமது ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். அது மிகுந்த சுகமான ராஜ்யமாக இருக்கும். மற்றபடி அதில் வெரைட்டி பதவியுடையவர்கள் இருப்பார்கள். நமது பதவி என்னவாக இருக்கும்? நாம் எவ்வளவு ஆன்மீக சேவை செய்கிறோம் என்று தந்தையும் கேட்கிறார். அதற்காக தந்தை அனைவரின் மனதை அறிந்தவர் என்பது கிடையாது. நான் என்ன செய்கிறேன் என்று ஒவ்வொரு குழந்தையும் தானே புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீமத் 1ஆம் நம்பர் சேவையை இந்த தாதாவே செய்கிறார் என்பது நிச்சயம் புரிந்திருப்பீர்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள். தேக அபிமானத்தை விடுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று எவ்வளவு நேரம் உணர்கிறீர்கள்? நான் ஆத்மா என்பதை உறுதி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலமாக படகு கரை சேரும். நினைவு செய்து செய்து பழைய உலகிலிருந்து புதிய உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. பிறகு நாம் நமது சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதே முக்கிய ஆன்மீக சேவை. இது முற்றிலும் எளிய விஷயம். ஸ்தூல சேவை செய்வதற்கும் உணவு சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் முயற்சி தேவைப்படுகிறது. இதில் முயற்சிக்கு எந்த விஷயமும் கிடையாது. தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாவே எல்லா பாகத்தையும் நடிக்கிறது. இந்த கல்வியை ஒரு முறை மட்டுமே தந்தை வந்து கற்பிக்கிறார். அப்போது விநாச நேரமாக இருக்கிறது. புதிய உலகமே தேவி தேவர்களுடையதாக இருக்கிறது. அங்கே நிச்சயம் போக வேண்டும். மற்ற முழு உலகமும் சாந்திதாமத்திற்கு போக வேண்டும். இந்த பழைய உலகம் இருக்கப் போவது இல்லை. நீங்கள் புதிய உலகில் இருக்கும்போது பழைய உலகின் நினைவு இருக்குமா? எதுவும் இருக்காது. நீங்கள் சொர்க்கத்தில்தான் இருப்பீர்கள். ராஜ்யம் செய்து கொண்டு இருப்பீர்கள். இது புத்தியில் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். சொர்க்கத்திற்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. நரகத்திற்கும் அநேக பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாவ ஆத்மாக்களின் உலகம் நரகம், துக்கதாமம். எல்லையற்ற தந்தையாக ஒருவரே இருக்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் அவரது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். அதனால் அப்படிப்பட்ட தந்தையிடம் அதிக அன்பு இருக்க வேண்டும். யார் அதிகமாக சேவை செய்கிறாரோ முட்களை மலர்களாக மாற்றுகிறாரோ அந்த குழந்தைகளிடம் தந்தைக்கும் அதிக அன்பு இருக்கிறது. மனிதரிலிருந்து தேவராக மாற வேண்டும் தானே. தந்தை தானே ஆவது இல்லை, நம்மை மாற்ற வந்திருக்கிறார். அதனால் மனதில் அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் நாம் என்ன பதவி பெறுவோம்? நாம் என்ன சேவை செய்கிறோம்? வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். யார் தானே கனெக்ஷனில் வருகிறாரோ அவருக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும். அபலைகளுக்கு, ஏழைகளுக்கு, காட்டுவாசிகளுக்கு என எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் திருந்துவார்கள். பாவம் போன்ற எதையும் செய்ய மாட்டார்கள். இல்லை என்றால் பாவ செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பொய்யர்களும் திருடர்களும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். வேலைக்காரர்களும் திருடுகிறார்கள். இல்லை என்றால் வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போதே எதற்கு பூட்டு போட வேண்டும்? எனினும் இந்த காலத்தில் குழந்தைகளும் திருடர்களாக இருக்கிறார்கள். எதையாவது மறைமுகமாக எடுத்து விடுகிறார்கள். யாருக்காவது பசி எடுத்தால் ஆசையின் காரணத்தால் சாப்பிட்டு விடுகிறார்கள். ஆசைப்படுபவர்கள் நிச்சயம் எதையாவது திருடி சாப்பிடுவார்கள். இது சிவபாபாவின் பண்டாரா. இதில் ஒரு பைசாவை கூட திருடக்கூடாது. பிரம்மாவோ ட்ரஸ்டியாக இருக்கிறார். எல்லையற்ற தந்தையான பகவான் உங்களிடம் வந்து இருக்கிறார். பகவானுடைய வீட்டில் யாராவது எப்போதாவது திருடுவார்களா என்ன? கனவில் கூட கிடையாது.
மிக உயர்ந்தவர் சிவபகவான் என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு நாம் குழந்தைகள், அதனால் நாம் தெய்வீக செயல்களை செய்ய வேண்டும். நீங்கள் ஜெயிலுக்கு சென்று திருடுபவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிறீர்கள். எதை திருடுவீர்கள்? இங்கே எதை திருடுவீர்கள்? சில நேரம் மாம்பழத்தை எடுக்கிறீர்கள், ஏதாவது பொருளை எடுத்து சாப்பிடுகிறீர்கள், அதுவும் திருட்டு தானே. எந்த பொருளையும் கேட்காமல் எடுக்கக்கூடாது, தொடவே கூடாது. சிவபாபா நமது தந்தை. அவர் கேட்கிறார், பார்க்கிறார், குழந்தைகளிடம் எந்த அவகுணங்களும் இல்லைதானே என்று கேட்கிறார். ஒருவேளை ஏதாவது அவகுணங்கள் இருந்தால் சொல்லுங்கள், தானமாக கொடுத்துவிட்டு பிறகு ஏதாவது தலைகீழ் வேலை செய்தால் அதிகமாக தண்டனை பெறுவீர்கள். திருட்டு பழக்கம் மிக கெட்டதாக இருக்கிறது. ஒருவர் சைக்கிளை திருடுகிறார், பிடித்து விடுகிறார்கள். ஒருவர் கடைக்கு போகிறார், பிஸ்கட்டு டப்பாயை மறைமுகமாக எடுத்துக்கொள்கிறார், அல்லது ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை எடுத்து மறைத்து வைத்துக்கொள்கிறார். கடைக்காரர் மிக கவனமாக வைத்திருக்கிறார். அப்படி இதுவும் மிகப்பெரிய அரசாங்கம், பாண்டவ அரசாங்கம் தனது தேவராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறது. நானோ ராஜ்யம் செய்வதில்லை என்று தந்தை சொல்கிறார். பாண்டவர்கள் நீங்களே ராஜ்யம் செய்கிறீர்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பாண்டவபதி என்று சொல்லிவிட்டார்கள். பாண்டவ பிதா யார்? அவர் முன்னால் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு தெரியும். நான் பாபாவிற்கு என்ன சேவை செய்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் புரிந்து கொள்ள முடியும். தந்தை நமக்கு உலகின் அரச பாக்கியத்தை கொடுத்துவிட்டு தான் வான்பிரஸ்துக்கு போகிறார். எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கிறார். எல்லோரும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுகிறார்கள். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் சும்மா சொல்கிறார்கள். அமைதி பரிசை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைப்பது குழந்தைகள், உங்களுக்கு தெரியும். யார் நன்றாக சேவை செய்வாரோ அவருக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது மிகப்பெரிய சேவை. இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். குழந்தைகள் இப்படி தேவர்களாக ஆக வேண்டும் என்றால் சேவையும் செய்ய வேண்டும். இவரை பாருங்கள். இவரும் லௌகீக குடும்பத்தில் இருந்தார். இவரை பாபா செய்ய வைத்தார். இதை செய்யுங்கள் என்று இவருக்குள் பிரவேசம் செய்து இவருக்கும் சொல்கிறார், உங்களுக்கும் சொல்கிறார். எனக்கு எப்படி சொல்வார்? எனக்குள் பிரவேசம் செய்து செய்ய வைக்கிறார். செய்பவரும் செய்ய வைப்பவருமாக இருக்கிறார். தேங்க்ஸ் பாபா. இதை விட்டுவிடு, இது சீச்சி உலகம். வைகுண்டத்திற்கு போ என்று அமர்ந்தபடியே சொன்னார். இப்போது வைகுண்டத்திற்கு எஜமானராக வேண்டும் வைராக்கியம் வந்துவிட்டது, அவ்வளவுதான். இவருக்கு என்ன ஆயிற்று? இவ்வளவு பெரிய நல்ல வியாபாரி இப்படி என்ன செய்கிறார்? இவர் சென்று என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை என்று எல்லோரும் யோசித்தார்கள். விடுவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். மேலும் எல்லோரையும் தியாகம் செய்ய வைத்தார். மகளையும் செய்ய வைத்தார் தியாகம். இப்போது இந்த ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். எல்லோரையும் பவித்திரமாக மாற்ற வேண்டும். நாங்கள் ஞான அமிர்தத்தை பருகப் போகிறோம் என்று எல்லோரும் சொன்னார்கள். தாய்மார்களின் பெயரை சொன்னார்கள். ஞான அமிர்தத்தை பெருக ஒரு ஓம் ராதையிடம் போகிறோம் என்று சொன்னார்கள். யார் இந்த உத்தியை உருவாக்கியது? சிவபாபா இவருக்குள் பிரவேசம் செய்து எவ்வளவு நல்ல உத்தியை உருவாக்கி இருக்கிறார். அதனால் ஒருவர் வருவார், ஞான அமிர்தம் பருகுவார். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் குடிக்க வேண்டும் என்றும் பாடல் இருக்கிறது. விஷத்தை விடுத்து ஞான அமிர்தத்தை பருகி தூய்மையான தேவர்களாக மாற வேண்டும். ஆரம்பத்தில் இந்த விஷயம் இருந்தது. யார் வந்தாலும் தூய்மையாக மாறுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அமிர்தத்தை குடிக்க வேண்டும் என்றால் விஷத்தை விட வேண்டும். தூய்மையான வைகுண்டத்திற்கு எஜமானர்கள் ஆக வேண்டும் என்றால் ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அப்போது நிச்சயம் தகராறு நடக்கும். ஆரம்பகால பிரச்சனைகள் இப்பொழுது தொடர்ந்து வருகின்றன. அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன. எந்த அளவு நீங்கள் உறுதியாகி கொண்டு போவீர்களோ அந்த அளவு பவித்திரம் நல்லது என்பதை புரிந்து கொள்வார்கள். பாபா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லியே அழைக்கிறார்கள். முதலில் உங்கள் நடத்தை என்னவாக இருந்தது, இப்பொழுது என்னவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. முன்னர் நாங்கள் பாவிகள் என்று தெய்வீ தேவர்கள் முன்பாக சென்று சொல்லி வந்தார்கள். இப்போது அப்படி சொல்வது இல்லை. ஏன் என்றால் நாம் இப்போது இப்படி ஆகிக் கொண்டு இருக்கிறோம். நான் எதுவரை சேவை செய்கிறேன் என்று குழந்தைகள் தன்னை கேட்க வேண்டும். அப்படி சமையல் கூடம் இருக்கிறது, அது உங்களுக்காக எவ்வளவு சேவை செய்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது. பலருக்கு சேவை செய்தால் அனைவரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சமையல் கூடத்தின் அதிசயம், எவ்வளவு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என பெருமைகளை அதிகமாக எழுதுகிறார்கள்.
இது ஸ்தூல சேவையாக இருக்கிறது. சூட்சுமமாகவும் செய்ய வேண்டும். பாபா, இந்த 5 பூதங்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. அவை நினைவில் இருக்க விடுவதில்லை என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். குழந்தைகளே, சிவபாபாவை நினைவு செய்து சமையல் செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவரே உதவி செய்கிறார். நான் உங்கள் சரணத்திற்கு வந்திருக்கிறேன் என்று பாடலும் இருக்கிறது. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். இப்போது நீங்கள் சரணத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஒருவருக்கு பேய் பிடித்தால் அதிக தொல்லை கொடுக்கிறது. அப்படி அசுத்த ஆத்மா வருகிறது. உங்களை எத்தனை பூதங்கள் பிடித்திருக்கின்றன? காமம், கோபம், பேராசை, மோகம், இந்த பூதங்கள் உங்களை அதிகமாக வாட்டி வதைக்கின்றன. அந்த அசுத்த ஆத்மா ஒரு சிலருக்கு தொல்லை கொடுக்கிறது. இந்த 5 பூதங்கள் 2500 வருடங்களாக தொடர்ந்து வருகின்றன. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இந்த 5 பூதங்கள் உங்களை திவாலாக்கி விட்டன. தேக அபிமானத்தின் பூதம் நம்பர் 1. காமமும் பெரிய பூதமாக இருக்கிறது. அது உங்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறது என்பதையும் தந்தை சொல்லி இருக்கிறார். இந்த பூதங்கள் ஒவ்வொரு கல்பமும் உங்களை பிடிக்கிறது. ராஜாராணியைப் போல பிரஜைகள் எல்லோரையும் பூதம் பிடிக்கிறது. அதனால் இதை பூதங்களின் உலகம் என்று சொல்கிறார்கள். ராவண ராஜ்யம் என்றால் அசுர ராஜ்யம். சத்தியுக திரேதாவில் பூதங்கள் இருப்பதில்லை. ஒரு பூதம் கூட எவ்வளவு தொல்லை கொடுக்கிறது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. 5 விகார வடிவ ராவண பூதம். தந்தை வந்து அதிலிருந்து விடுவிக்கிறார். உங்களிலும் சிலர் புத்திசாலியாக இருக்கிறார்கள். அவர்களின் புத்தியில் அமர்கிறது. இந்த பிறவியில் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. திருடினால் தேக அபிமானத்திற்கு வந்தால் ரிசல்ட் என்னவாகும்? பதவி நாசமாகும். எதையாவது எடுத்து விடுகிறீர்கள். சில்லறை திருடன் லட்சத்தை திருடுவான் என்று சொல்கிறார்கள். யாகத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. பழக்கமாகிவிட்டால் பிறகு ஒருபோதும் விலகாது. எவ்வளவு தலையில் முட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சார 1. ஸ்தூல சேவையோடு சூட்ச்ம மூல சேவையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருப்பது நல்ல சேவை. இந்த சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. 2. புத்திசாலியாகி 5 விகார வடிவ பூதங்களை வெற்றி பெற வேண்டும். திருடுவது, பொய் சொல்வது போன்ற பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். தானமாக கொடுத்த பொருளை திரும்ப பெறக்கூடாது. வரதானம். சரீர வியாதிகளின் கவலைகளிலிருந்து விடுபட்டு ஞான சிந்தனையும் சுய சிந்தனையும் செய்யும் சுப சிந்தக்காகுக. 1. சரீர வியாதி வருவது, மற்றது வியாதியால் நிலை குலைவது. வியாதி வருவதும் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் உயர்ந்த நிலையிலிருந்து தடுமாறுவது பந்தனத்தில் இருப்பதின் அடையாளமாகும். யார் சரீர வியாதியின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு சுய சிந்தனையும் ஞான சிந்தனையும் செய்வாரோ அவரே சுப சிந்திக். இயற்கை பற்றி அதிகமாக சிந்தித்தால் கவலை ரூபமாகிவிடும். இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதே கர்மாதீத்த நிலை என்று சொல்கிறார்கள். ஸ்லோகன். அன்பின் சக்தி பிரச்சனை வடிவ மலையையும் தண்ணீரை போல் லேசாக்கி விடுகிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.